ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் நான் வந்து கொடுக்க போறேன். என்னடா இவங்க வந்து மோட்டிவேஷன் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ டேலண்டான ஆளா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் அவ்வளோலாம் டேலண்டான ஆள் கிடையாதுங்க. நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்ல நான் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்றேன் நான் முன்னேறதுக்கு, அதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை உங்களால ஃபாலோ பண்ண முடியும், எனக்கும் இது வந்து ஃபாலோ பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து பெருசா நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வந்துட்டு கரெக்டா செஞ்சோம்னாவே போதும். பாருங்க, பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன், வெளியில ரோட்ல நாய் கத்திக்கிட்டே இருக்கு. இப்ப மணி எத்தனை தெரியுங்களா? கரெக்டா 2 மணி. வெளியில நாய் உழைச்சிட்டே இருக்கு. எனக்கு டிஸ்டர்பா தான் இருக்கு. நான் அந்த டிஸ்டர்பை மீறி நான் பேசணும் உங்ககிட்ட. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய வாய்ஸ் கேட்கும். அதுக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு பேசணும்னு பாருங்களேன். சோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு தடங்கள் வந்தாலும் சரி, அந்த தடங்களை மீறி அதை தாண்டி நம்ம வந்துட்டு சாதிக்கணும். அதுதான் நமக்கு வந்துட்டு அது ஒரு பெருமையும் கூட. அந்த ஒரு வெற்றியில தான் வந்துட்டு நமக்கு முழு சந்தோஷமும் கிடைக்கும். இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வேலையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் வந்துட்டு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த வேலைய, அதாவது இன்னைக்கு செய்யற வேலைய முடிஞ்ச அளவுக்கு பெண்டிங் இல்லாம இன்னைக்கே செய்ய ட்ரை பண்ணுங்க. இது வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா செய்யற விஷயம், செய்யணும், எப்பவுமே இதை மறக்காம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு செய்யற வேலையை நீங்க இன்னைக்கு செய்யாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அது வந்து இப்ப இன்னைக்கு வேலையும் அடுத்த நாள் இருக்கும், நாளைக்கும் வேலை வரும். அப்போ உங்களுக்கு நிறைய சேர்ந்துரும். ஸோ நிறைய பேர்டன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த வேலையை உங்களால செய்ய முடியாம போகலாம், ரொம்ப டிலே ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லரிங் வேலையை நம்ம எடுத்துக்குவோம்ப்பா. நாம ஏன் அடுத்தவங்க வேலைக்கெல்லாம் போவாட்டி நம்ம வேலையை பத்தி நம்ம பேசிக்குமே. இப்ப வந்து உங்ககிட்ட இன்னைக்கு இன்னைக்கு இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 பிளவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பிளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 2 hours தான் ஆகும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன நினைப்பீங்க, அட 2 பிளவுஸ் தானே இருக்கு, சரி நாளைக்கு தைச்சுக்கலாம் விடு, இப்ப என்ன இன்னைக்கு அப்படின்னு கண்டிப்பா நினைப்போம். அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு இயல்பான எண்ணம் தான். சோ அப்படி வந்துட்டு நீங்க நினைச்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு உங்களால அந்த வேலையை செய்ய முடியாம கூட போகலாம். வேற ஏதாவது ஒரு வேலை வந்து இதை வந்து ஸ்டாப் ஆனாலும் ஆகலாம். நாளானைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு 2 பிளவுஸ் வருது அப்படின்னா அப்ப உங்களுக்கு சேர்ந்துரும். அப்ப இன்னைக்கு கொடுத்தவங்க இப்ப உங்களுக்கு 2 நாளையில கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கே செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிருக்கும். நம்ம முடிச்சு வச்சுட்டு கூட ஃப்ரீயா இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. பட் நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம்ப்பா, இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் 2 நாள் இருக்குல்ல அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே செய்ய பாருங்க. நீங்க வந்துட்டு அது 2 நாள் கழிச்சு அந்த அந்த வேலையை முடிச்சு கொடுக்கலாம், இல்ல 1 வீக் கூட உங்களுக்கு டைம் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க. அப்ப கண்டிப்பா வந்து ஒன்னா நீங்க அந்த அந்த கஸ்டமர் கிட்ட நீங்க சொல்லிட்டு, இப்ப நாளைக்கு இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கே கூட கூப்பிட்டு அவங்க கிட்ட, அக்கா நான் இந்த மாதிரி இது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன்க்கா, நீங்க வந்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அடடா, ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இல்ல 4 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, திடீர்னு இன்னைக்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. அப்ப இவங்க கிட்ட கொடுத்தா நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் வந்துட்டு பிளவுஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு நல்ல எண்ணம் வரும். ஸோ நமக்கு திரும்ப திரும்ப பிளவுசஸ் வந்து, அதாவது ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க ஸ்டிச் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேத்துக்கு நம்மளை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட கொடுங்கப்பா சீக்கிரமா தைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நம்மளை பத்தி நிறைய பேத்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த வேலைன்னு இல்லைங்க, டெய்லரிங் வேலைன்னு இல்லை, நீங்க எந்த வேலையா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப வந்து இப்ப நிறைய வேலை இருக்குப்பா. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, நிறைய ஒர்க் இருக்கு உங்களுக்கு, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை இருந்துட்டே இருக்கு. பட் ஆனா முடிக்க முடியல, அடுத்த நாள் தான் அந்த வேலையை வந்து செய்யணும். அப்படிங்கிறப்போ நீங்க ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு டைரியோ ஒரு நோட்டோ, எது லெட்டர் பேட் ஏதாவது ஒண்ணு, சாரி நோட் பேட் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. சோ வச்சுட்டு அதுல நீங்க அந்த அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு என்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத
ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு 10 வேலை இருக்கு. அதுல எது நம்ம வந்து ஃபர்ஸ்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அப்படி லிஸ்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா 10 வேலையில ஒரு வேலை நீங்க 6 வேலை இன்னைக்கு கண்டிப்பா செய்ய வேண்டிய வேலைகளா இருக்கும். அப்ப நீங்க லிஸ்ட் அவுட் போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஆமாப்பா இந்த வேலையெல்லாம் நம்ம இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா அந்த வேலைகளை இன்னைக்கு முடிச்சிருவீங்க. அடுத்த நாள் வேலைகள், அடுத்த நாள் இந்த பெண்டிங் இருக்கிற வேலை வந்து அடுத்த நாள் வந்தோடனே அந்த நோட்டை பாக்குறப்ப நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அட ஆமா நேத்துக்கு வந்து இந்த வேலை எல்லாம் பெண்டிங் இருந்துச்சுல்ல, சரி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு இந்த வேலையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நோட்டு போட்டு எழுத ஆரம்பிங்க. இது வந்து நான் என்னுடைய லைஃப்ல நான் ஒர்க் பண்ற சமயத்துல இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன். நான் வந்துட்டு ஒரு கம்பெனில ஒரு எப்படி சொல்றது, மாட்டு தீவனம் இருக்கு இல்லைங்களா, கேட்டல் ஃபீடு மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய கம்பெனி இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் ஸ்டாஃப் உள்ள இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 60 to 70 மெம்பர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி தான் அது. நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் வந்துட்டு அக்கௌண்டண்டா அந்த கம்பெனிக்குள்ளார என்டர் ஆகுறேன். ஃப்ரெஷர் தான். ஆனாலும் கூட அவர் வந்துட்டு எங்க எம்டி வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, நல்ல பெரியவர், அப்பா மாதிரி. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஜீரோ நாலேஜ் தான். அப்பதான் நான் வந்து ஃப்ரெஷரா தான் நான் போகிறேன். இருந்தாலும் சிலர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க பேசுறத வச்சே வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவங்க தோற்றத்தை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்க முடியும். அவங்க ஏஜ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். நான் வேற ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஆனா அக்கௌண்டண்டா போறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் புதுசு தான். அந்த கம்பெனில இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கரெக்டா நல்ல வேலை, ஏதோ பெண்டிங் பெருசா இல்லாம கரெக்டா வச்சிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா போறப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கெல்லாம் என்ன வேலை செய்யணும் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஒரு 1 week to 10 days வந்துட்டு அப்படியே என்னமோ டெய்லி செய்யற வேலை ரொட்டீனா தெரியும் இல்லையா. அக்கௌண்ட்னா என்ட்ரி போடணும், நம்ம செக் பாஸ் பண்ணணும், செக் நம்ம கஸ்டமருக்கு சாரி பையருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நமக்கு கேஷோ அமௌண்ட்டோ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ட்ரி போடணும். ஸோ அந்த மாதிரி டே டு டே ஒர்க் மட்டும்தான் அதிகமா இருக்கும். அது போக அது கம்பெனி அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாம் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து டெய்லி ஒர்க் இல்லாம இருந்துட்டே இருக்கும். ஃப்ரீயாவே பெருசா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒர்க் இருந்துட்டே இருக்கும். 1 week வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் அப்பதான் நான் ஸ்டார்டிங் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா அது மிஸ்டேக், அது வரக்கூடாது. அப்படி வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுல வந்து எங்க எம்டி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, செல்வநாயகின் ஃபுல் பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. செல்வநாயகி நீங்க வந்து நான் உங்களை நம்பிதான் இந்த ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த ஒர்க்ல என்ன மிஸ்டேக் நடந்தாலும், எனக்கு சிஸ்டத்துல ஒண்ணுமே தெரியாது, மேனுவலா மட்டும்தான் எனக்கு தெரியும். சிஸ்டத்துல ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அது சின்னதா தான் இருக்கும். ஒருவேளை ஃபியூச்சர்ல, அதாவது நம்ம இயர் எண்டிங்ல அக்கௌண்ட்ஸ் பாக்குற ஆடிட்டர் வச்சு பாக்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, இதனால வேற எதுவும் எஃபெக்ட் வந்துடக்கூடாது. ஸோ உங்களை நம்பி நான் ஒப்படைச்சிட்டேன், இனிமேட்டுக்கு உங்களை வந்து நான் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அது தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். என்னை திட்டி இருந்தா கூட எனக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிரும். என் மேல அந்த நம்பிக்கை வச்சிருக்கேங்கிற அந்த வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, அப்பா எனக்கு அப்படியே ரொம்ப உன்னால தாங்கிக்கவே முடியாது. ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படி. அது சின்ன மிஸ்டேக் தான், ஆனா எனக்கு அதுவே பெருசா தெரிஞ்சது. சோ அன்னையில இருந்து என்ன பண்ணானா, டெய்லி நான் செய்யற ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் போட்டு எழுதி வச்சிருவேன். நான் டைரி, எனக்காகவே ஒரு டைரி வச்சிருப்பேன் நானு. ஸோ டெய்லி நோட் போட்டு எழுதி வச்சிருவேன். அதுல என்னென்ன வேலைகள் வந்துட்டு நான் கம்பல்சரி அன்னைக்கு செய்யணும், என்னென்ன வேலைகள் நம்ம அடுத்த நாள் கூட செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருவேன். அதே மாதிரி ஒர்க் வந்து கரெக்டா செஞ்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 years வந்துட்டு அங்க ஒர்க் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் தம்பி கன்சீவா இருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் பையன் கன்சீவா இருந்ததுனால என்னால அதுக்கப்புறம் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 9 months வரைக்கும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 9 monthsக்கு அப்புறம் எனக்கு அந்த வளகாப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த சமயத்துல தான் நான் ரிலீவ் ஆனேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்னால அங்க ஒர்க் பண்ண போக முடியாம போயிடுச்சு. பட் நான் ரொம்ப ரொம்ப புடிச்சு வேலை செஞ்ச ஒன் ஆஃப் த கம்பெனினா அதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எம்டியும் வந்துட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்புனாங்க. முதல்ல என்னை வந்து நம்புனாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எஃபோர்ட் பட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால என்னன்னா, நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்துட்டு ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. ஒரு டெய்லரிங் ஷாப்பா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்க வீட்டுல இருந்து கூட ஸ்டிச் பண்ணலாம், தப்பு கிடையாது. 1-2 பிளவுஸ் வந்தா கூட ஒரு நோட்ல டெய்லி இன்னைக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும், அந்த மாதிரி எத்தனை இருக்கோ அந்த மாதிரி எழுதி வைங்க.
முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு வேலைக்கு அந்த அன்னைக்கு வந்து நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளோட வேலையும் பெண்டிங் ஆகாது, கஸ்டமருக்கும் நம்ம வந்துட்டு கரெக்டா கொடுக்க முடியும். இப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேலையில நம்ம வந்துட்டு மேல மேல வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனப்படக்கூடாது. மெயினா வந்துட்டு எப்படி சொல்றது, சலிச்சுக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு ஒரு கஸ்டமர் வராங்கப்பா, அவங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் இந்த காசெல்லாம் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க, ஒன்னா பெண்டிங் வைப்பாங்க, இல்லைன்னா கம்மி பண்ண சொல்லி பேரம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மொக்க கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய பாஷையில அவங்க வந்து மொக்க கஸ்டமர்னு நான் சொல்லுவேன். ஸோ மேபி அந்த மாதிரி கஸ்டமர் கூட நமக்கு வரலாம். ஏன்னா கஸ்டமர் எல்லாரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்களே தவிர ஒருத்தர் மாதிரியே எல்லாரும் கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டா ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் வராங்க அப்படின்னா கூட அவங்க கிட்டயும் கூட நீங்க எப்பயும் போல எல்லாத்துக்கிட்டையும் நீங்க எப்படி பேசுவீங்களோ, எப்படி ஆர்டர் எடுப்பீங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பீங்களோ, சோ அதே மாதிரியான ஒர்க்கை தான் இவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். இப்ப வந்து இவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போப்பா, அவ எப்ப பாரு இந்த மாதிரி காசு கரெக்டா தர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் ஏதாவது குறைச்சுக்க சொல்லி எல்லாம் பேரம் பேசுறாங்க, நை நைங்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஏன் தக்காட்டி இப்பதானே கொடுத்துருக்குறாங்க, 10 நாள் கழிச்சு தைச்சா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம வேணும்னே வந்துட்டு டிலே பண்ணக்கூடாது. அது நம்மளுடைய சரிவுக்கு கண்டிப்பா முக்கியமான காரணமா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கஸ்டமர், அவ்வளவுதான். நாம வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுக்குற நாம வந்து யாருக்கா இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். அதனால அதையெல்லாம் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. யாரா இருந்தாலும் உங்களோட வேலையை நீங்க கரெக்டா செய்யுங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் ஒரு நாள் கண்டிப்பா வந்துட்டு வரும். சோ அதனால உங்களோட வேலையை நீங்க ஆளுங்களை பார்க்காம இவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்க்காம கண்டிப்பா உங்களோட வேலையை நீங்க வந்துட்டு ரொம்ப கவனமா இருங்க. கண்டிப்பா நீங்க மேல வருவீங்க. இப்ப நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெய்லரா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையில நீங்க டெய்லரா வேலை செய்றீங்க, இல்ல வேற எந்த ஒர்க் போனாலும் சரி, நீங்க செய்யற வேலைய புடிச்சு முழு மனசோட அந்த வேலையை செய்யுங்க. தயவு செய்து பிடிக்காத வேலைய காசுக்காக மட்டும் போகவே போகாதீங்க. அது உங்களோட பேரையும் கெடுத்துரும். நீங்க செய்யற இடத்துல உங்களோட வேலையும் வந்துட்டு முழுசா இருக்காது. கண்டிப்பா அது நான் நான் பெருசா நம்புற ஒரு விஷயம் அதுதான். நான் எப்பவுமே அப்படிதான். நான் இதுக்கு முன்னாடி என்னை பத்தி சொன்ன வீடியோல கூட நான் மேபி சொல்லி இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் 20 இயர்ஸா ஒரு 18 16 வருஷம் நினைக்கிறேன். 16 வருஷமா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தவ தான். அதாவது ஒரு 2-3 இடத்துல வேலை செஞ்சிருக்கேன். பட் ஆனா வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தவ தான். எந்த ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு வெறும் சேலரிக்காக வேலைக்கு போனதே கிடையாது. அப்படி ஒரு வேலையை நான் செய்யணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. ஏன்னா நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறப்ப மட்டும்தான் அந்த வேலையில முழு ஈடுபாட்டோட நம்ம இருப்போம். நம்ம வேலை நம்மளோட மதிப்பு வந்து மத்தவங்களுக்கு தெரியும். நம்ம கரெக்டா அந்த வேலையை செய்வோம். சோ அதனால கண்டிப்பா வெறும் பணத்துக்காக மட்டும் போகாதீங்க. உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் போங்க. இல்லாட்டினா தயவு செய்து அந்த வேலையை இது பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க கேட்கலாம், ஏன்க்கா அப்புறம் வேலைக்கு போய் தானேக்கா ஆகணும், பிடிக்காத வேலைனாலும் போனாதான்க்கா காசு கிடைக்கும், பணத்துக்காக தானேக்கா நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தப்பு இல்லைங்க. நம்ம கண்டிப்பா நம்மளோட வருமானத்துக்காக தான் வேலைக்கு போறோம். யாரும் வந்து பெருசா டைம் பாஸ்க்காக வேலைக்கு போறவங்க நிறைய பேர் அப்படி கிடையாது. பணத்துக்காக தான் போறோம், நம்ம இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க வரைக்கும் அந்த வேலையில இருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு உங்களோட தகுதிக்கு கரெக்டான வேலை கிடைக்கிறப்ப தாராளமா மாறிக்கோங்க. அப்படி மாறுறது தப்பே கிடையாது. பிடிக்காத வேலையை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்றேங்கிற பேர்ல கஷ்டப்படாதீங்க. நீங்களும் கஷ்டப்படாதீங்க, மத்தவங்களையும் வந்துட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு கரெக்டா பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, அப்படியே ஒரு வேளை நீங்க அந்த வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் தான்ப்பா, இதை என்னால அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு இருந்தா கூட அந்த வேலையை நீங்க பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு அதை பிடிச்ச மாதிரி மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. அதையும் தாண்டி எனக்கு பிடிக்கல, என் மனசு அதுல ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்னா தயவு செய்து அந்த வேலையில இருந்து நீங்க மாறி உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்க வந்துருங்க. கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்ப நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்துட்டு நான் சிஸ்டம் ஓரியன்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அந்த சின்ன சின்ன வேலைகள், ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்றது, சும்மா டைப்பிங்ல ஒர்க் பண்றது, அந்த மாதிரிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அக்கௌண்ட்ஸ் உண்மையாலுமே ஒண்ணுமே தெரியாது. +2ல நான் வந்து மேத்ஸ் குரூப், ஃபர்ஸ்ட் குரூப். ஆனா அக்கௌண்ட்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வேலை வேணும், அந்த வேலை அப்ப அவ்வளவு பவரா இருந்துச்சு, நிறைய வேக்கன்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த வேலையை கத்துக்கிட்டேன்.
கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நானே எனக்கு பிடிச்சதா மாத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காம அந்த வேலையை செய்ய என்னால முடியவே முடியாது. சோ மாத்திக்கிட்டேன். அப்படி மாத்திக்கிட்டதுனாலதான் நான் வந்துட்டு ஒரு அக்கௌண்டண்டா ஒரு ஆபீஸ்ல ஒரு நல்ல ஒரு பேர் வாங்க முடிஞ்சது. நான் இருந்த ஆபீஸ்ல இது வரைக்கும் யாருமே செல்வா நல்லா வேலை செய்ய மாட்டாங்க, தப்பு தப்பா செய்வாங்க, டிலே பண்ணுவாங்க, சோ அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னுடைய வேலையை தவிர மத்தவங்களோட வேலையை நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன். இப்ப வேற ஏதாவது அவங்க ஒர்க் பண்றாங்க, வெறும் சேல்ஸ்ல மட்டும் இருக்காங்க, பில்லிங்ல மட்டும் இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா இருக்காங்க, சும்மா ஆபீஸ் ஸ்டாஃபா இருக்காங்கன்னா கூட அவங்களோட வேலைகளையும் நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். ஒருவேளை அவங்க லீவ்ல இருக்காங்கன்னா கூட அந்த வேலையை வந்து நம்ம வாலண்டியரா செய்யணும். சோ அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாட்டோட இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். சோ அப்பதான் நம்மளால முன்னேறி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு நம்ம போக முடியும். அதே மாதிரி ஒரு டெய்லரா இருக்கோம் அப்படின்னா நீங்க செய்யற வேலைய புடிச்சு செய்யுங்க. கண்டிப்பா பிடிக்காம ஐயோ எனக்கு பணம் வேணுமேங்கிறதுனால எப்படியோ தைச்சு கொடுத்தா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம வேலையில நம்ம முன்னேறவே முடியாது. நீங்க சப்போஸ் பிடிக்காம அந்த வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையில வர அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்ம மண்டையில ஏறவே ஏறாது. கண்டிப்பா ஏறாது. எத்தனை பார்த்தாலும் எத்தனை தைச்சாலும் திரும்ப திரும்ப மறந்து போயிடும். சோ அது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம நம்ம என்னமோ கடமையேன்னு செய்யறோங்கிற ஒரே அந்த ஒரு ரீசன் தான் நமக்கு வந்து அது மனசுல பதியாம போயிடும். சோ தயவு செய்து அந்த மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க. ஒருவேளை இதுதான் உங்களுக்கு லைஃப், இதை தவிர வேற எதுவுமே இல்ல, வேலையே தெரியாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல நீங்களே வந்துட்டு உங்களை இன்வால்வ் ஆக பாருங்க. பிடிச்சு அந்த வேலை இன்ட்ரெஸ்டா செய்ய ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வேலையில நீங்க சக்சஸ் ஆவீங்க. அதுக்கு 100% நான் எக்ஸாம்பிளா இருக்கேன். இப்ப நான் டெய்லரிங் பண்றேன் அப்படின்னா இப்ப நான் தைக்கிறது இல்ல, கட்டிங் மட்டும்தான். நான் மத்த வேலைகளை செஞ்சுட்டு ஒரு ஆபீஸ்ல ஒரு சிஸ்டம் ஓரியன்டா ஒர்க் பண்ணிட்டு நிறைய சேலரி வாங்கிட்டு திடீர்னு இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன பண்றது, வேற வழி இல்லை, இதுதான் எனக்கு அப்படின்னு அது முடிவானதுக்கு அப்புறமா நான் ஏத்துக்கிட்டேன். சரி இந்த வேலையை இன்னும் நம்ம எப்படி பெஸ்டா செய்யலாம், நம்ம எப்படி நாம ஒரு 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 எப்படி சொல்றது நல்ல ஒரு பேர் வாங்கணும், நம்பர் 1 அப்படின்னு வரணும். அந்த மாதிரியான ஒரு எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு முழுமையா அதை வந்து நான் கத்துக்க ட்ரை பண்ணேன். நிறைய தேடி தேடி கத்துக்கிட்டேன். அண்ணன்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது ஏன் இப்படி கட் பண்றோம், அது ஏன் இப்படி கட் பண்றோம், இது ஏன் இப்படி மார்க் பண்றோம், 1000 கொஸ்டின் கேட்பேன். உண்மையால நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க கேட்கதான் நீங்க வந்து நிறைய கத்துக்க முடியும். அதுக்காக நொணன்னு கேள்வி கேட்டுறாதீங்க. கேட்கறவங்க, அதாவது நீங்க யாருக்கிட்ட கேள்வி கேட்கறீங்களோ அவங்களுக்கு டயர்ட் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரியான கேள்விகளை கேளுங்க. சோ அதனால கண்டிப்பா வந்துட்டு சாரி இந்த வேலையை வந்துட்டு நான் புடிச்சு மாத்திக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதா மாத்திக்கிட்டேன். இப்ப பாருங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கட்டிங் பண்றது, அவ்வளவு பிடிக்கும். பட் ஆனா ஸ்டிச்சிங் பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் அதை கத்துக்கல. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து நீங்க செய்யற வேலைகளை பிடிச்சதா மாத்திக்க பழகுங்க. முழு ஈடுபாட்டோட வேலை செய்யுங்க. அந்த அன்னைக்கு வேலையை அன்னைக்கு செய்யுங்க. பெண்டிங் போடாதீங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்க வேலையில உங்க தொழில்ல நீங்க வேலை செய்யற இடத்துல மேல வர முடியும், பேர் வாங்க முடியும். கண்டிப்பா இது நடக்கும். நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. சரி ஓகேங்க, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.